சின்ன பாய் வெர்சஸ் பெரிய பாய், அதுதான் இன்றைக்கி நம்ம கான்செப்ட்டு. முதல்ல சின்ன பாய் பற்றி பார்ப்போம். சின்ன பாயோடைய கரியர் ஆரம்பத்தில் ஒரு 10 வருஷம் தமிழ் திரை உலகத்தையே புரட்டி போட்டார் அப்படின்னே சொல்லலாம். அது பிஜிஎம்மாக இருக்கட்டும், இன்றைக்கும் காதல் கொண்டேன், காதல் அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி யாரடி நீ மோகினி, நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுலேயும் ஸ்பெஷலி விஷ்ணுவர்தோடைய குறும்புலேருந்து ஆரம்பம் வரைக்கும் அவங்களுடைய கரியர் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஆரம்பமில் பாட்டு கொஞ்சம் முன்ன பின்ன சொதப்பி இருந்தாலும் விஷ்ணுவர்தன், யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குறும்பு, பட்டியல், அறிந்தும் அறியாமலும், சர்வம் அப்படின்னு சொல்லி சர்வாதிகாரம் பண்ணியிருப்பார் சின்னபாய். அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா குறும்புல அந்த ஓவியா பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓவியா உன் ஓர பார்வைன்னு ஒரு பாட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அந்த பாட்டை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பட்டியலில் தீப்பிடிக்க பாட்டாக இருக்கட்டும், இன்னும் அந்த படத்தில் நிறைய பாடல், அத்தனை பாடலுமே அல்டிமேட் பட்டியல் படத்தில். அதே மாதிரி அறிந்தும் அறியாமலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இன்றைக்கும் அந்த பாட்டெலாம் அப்படி ஒரு கேட்குறதுக்கே இளைய ஞானி அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்பார் அந்த அந்த படங்கள்ல எல்லாம். ஸோ அந்த யுவன் சங்கர் ராஜா எங்கே போனார் அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தோய்வாக தான் அவருடைய கரியர் போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் 7 கடல் 7 மலைன்னு நினைக்கிறேன், பாட்டெலாம் நல்லா பண்ணியிருப்பா அப்படி. பட் பழைய யுவன் சங்கர் ராஜா, பழைய சின்ன பாய் மிஸ்ஸிங் தான், அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஏன்னா பழைய படங்களோட அவரை ஒப்பிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி வர பாட்டெல்லாம் ஒரு பாட்டே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுலேயும் இந்த நேசிப்பாயா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு யுவன் சங்கர் ராஜாவுக்கு நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இவனுடைய பாட்டை கேட்கலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவ்வளோதான், இவனுக்காக இந்த பாட்டை கேட்கலாங்கிற மாதிரியான பாடல்கள் தான் நேசிப்பாயால் போட்டிருக்காரு. இந்த காம்போவில் எந்த அளவுக்கு பாடல்கள்லாம் அல்டிமேட்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அத்தனை பாட்டும் சர்வமில் அத்தனை பாட்டும் கேட்கலாம், சர்வம் படத்தில். அதே மாதிரி பட்டியல் அத்தனை பாட்டும் கேட்கலாம், அறிந்தும் அறியாமலும் அத்தனை பாட்டும் கேட்கலாம், குறும்பு அத்தனை பாட்டுமே கேட்கலாம். அப்படி ஒரு அல்டிமேட்டாக மியூசிக் பண்ண அந்த டீம் இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காம்போ இன்றைக்கி ஃபெயிலியராக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படம் வந்ததுக்கப்புறம் பாட்டு எதுவும் ஹிட் ஆகுதா என்னன்னு தெரிய வரல. ஸோ இந்த படத்தில் பாட்டு கேட்க முடியாத பாட்டு இல்லை. யுவன் சங்கர் ராஜாவுக்காக ஒரு 2-3 பாட்டு கேட்கலாம், அவ்வளோதான். இந்த பக்கம் பெரிய பாய், லைஃப்பில் 1000 ட்ராஜடி இருந்தாலும் இந்த காதலிக்க நேரம் இல்லை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கிறாரு பெரிய பாய். முதல்ல சிங்கிளாக இருக்கட்டும், ரெண்டாவது சிங்கிளாக இருக்கட்டும், அது ரெண்டாவது சிங்கிள்லாம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ரீல்ஸில் அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ பிரேக்கப்டாங்கிற இந்த சாங்கும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. இன்னொரு சாங் கூட 4th சிங்கிள் கூட ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ எல்லா பாட்டுமே பார்த்திங்கன்னா நான் தான் பெரிய பாய் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கிறார் பெரிய பாய். நீங்களாம் என்ன பாட்டை கேட்டுட்டிங்களா இல்லையான்னு தெரியல, ஒரு முறை கேட்டு பாருங்கள். இந்த படம் இந்த ஜனவரியில் பொங்கலுக்காக 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.